வணக்கம் நேயர்களே. வாழு வாழ விடு. என்னுடைய பெயருடன் வேறு எந்த பெயரையும் இணைத்து என்னை அழைப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. என்னை அவ்வாறு அழைப்பது எனக்கு கவலை தருகிறது. உழைத்து உங்கள் குடும்பத்தை கவனியுங்கள், நல்ல மாதிரி இருங்கள், சிறந்த குடிமக்களாக நாட்டில் இருங்கள், யாருக்கும் இடையூறு செய்யாதீர்கள். இவ்வாறெல்லாம் சொல்லியிருக்கிறது யார் என்று சொன்னால் நடிகர் அஜித்குமார். அஜித்குமார் அண்மையில் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் சமூக வலைத்தளங்களில். என்னென்னு சொன்னால், பொது இடங்களில் முக்கியமான நிகழ்வுகளுக்கு நான் செல்லுகின்ற பொழுது ரசிகர்கள் என்னை கடவுளே அஜித் கடவுளே அப்படின்ற மாதிரி சொல்கிறார்கள் அப்படின்னு. அது தனக்கு மிகுந்த மனவருத்தத்தை தருவதாகவும், அவ்வாறான சொற்களில் என்னை அழைப்பது எனக்கு ஒரு அசௌகரியமாக இருப்பதும், என்னை போலவே வாழ விடுங்கள், நானாகவே வாழ என்னை வழிவிடுங்கள், அஜித்குமார் என்றதை காணும், அதுக்கு மேல கடவுளே அது இதெல்லாம் வேண்டாம் மாதிரி அஜித்குமார் சொல்லியிருக்கிறார். பொதுவாகவே ரசிகர்கள் தாங்கள் விரும்புகின்ற நடிகர்களை பல்வேறு மாதிரியாக கொண்டாடுவார்கள். சாதாரணமாக கற்பூரம் கொளுத்தி தேங்காய் உடைத்து மாலை போட்டு கட்டோட் வச்சு அப்படி இப்படியெல்லாம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இதற்கெல்லாம் விதிவிலக்கா தன்னுடைய ரசிகர்களை பக்குவமாக இருந்து உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் உழைத்து காப்பாற்றி நல்ல குடிமக்களாக இருங்கள், என்னையும் வாழ விடுங்கள், நீங்களும் வாழுங்கள், உங்களுடைய வாழ்க்கை சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் என்று ஒரு நடிகர் சொல்லுகிறார் என்றால் உண்மையில் அதுதான் நிஜமானது. ஏனென்று சொன்னால், இன்று பல நடிகர்களால் தங்களுடைய வாழ்வை தொலைத்து இளைஞர்கள் ஜோதிகள் பலர் திரையில் காணும் நடிகர்களைப் போல நாங்கள் நிஜத்தில் வாழ வேண்டும், அவர்களைப் போல பேச வேண்டும், நடக்க வேண்டும், உடுத்த வேண்டும், எல்லா செயல்களிலும் ஈடுபட வேண்டும் என்று நினைத்து ஒரு மாயையில் வாழ்ந்து தங்கள் வாழ்வை அளித்த இளைஞர்கள் எங்கள் மாவட்டத்திலும் யாழ்ப்பாணத்திலும் ஏராளம். இவ்வாறு இருக்கையில் அஜித்தினுடைய இந்த வார்த்தை உண்மையில் அவருடைய ரசிகர்களை அந்த மாதிரியாக செல்லாமல் ஒரு கட்டுக்கோப்புடன் வாழ்வதற்கு வழிகோலி இருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் அதில் அஜித்குமார் சொன்ன இன்னொரு விஷயம் இருக்குது. நான் சொல்வதை நீங்கள் மதிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்ற வார்த்தையையும் சொல்லியிருக்கின்றார். ஆக இது உண்மையில் என்னோட நடிகரும் மலையாளத்தில் பிரபலமான நடிகரும் சொல்லியிருந்தார். நான் பேர் ஞாபகம் இல்லை. திரையில் தான் நாங்கள் ஹீரோக்கள், அதற்கு வெளியே கேமராக்கு அப்பால் நாங்களும் நீங்களும் ஒன்றுதான். எங்களை திரையில் மட்டும் பார்த்து ரசியுங்கள், பாராட்டுங்கள், அவ்வளவு போதும். அது எங்கள் திறமைக்கான உங்கள் அங்கீகாரத்தை தருகிறீர்கள். அதற்கு வெளியே வேறு எதுவும் வேண்டாம் என்று சொன்ன நடிகர்களும் இருக்கிறார்கள். எனவே இந்த செய்தியானது சினிமா துறையில் எல்லோராலும் பாராட்டப்பட்டு வருகிறது, ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஏனென்று சொன்னால், எத்தனையோ பேர் நடிகர்களுக்காக எவ்வளவோ செய்ய துணிந்து உயிரை விட்ட சம்பவங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். திரைப்படங்கள் பாடல் வெளியீட்டு விழா, அதே போல பட வெளியீட்டு விழாக்களின் போது நெரிசலில் சிக்கி உயிரை விடுவது, இவ்வாறான சம்பவங்கள் இருக்கின்ற போது இந்த சம்பவமானது ரசிகர்களை ஒரு நல்வழிப்படுத்துகின்ற கருத்தாக பலர் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த செய்தியை நானே குறிப்பிட்டு உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இனி வரப்போகின்ற இந்த வருட கடைசி தைப்பொங்கலுக்கெல்லாம் நல்ல படங்கள் எல்லாம் வரும். அந்த படங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக ஒரு சந்தோஷமாக இருக்க வேண்டுமே தவிர, அதற்காக நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த படத்தை பார்த்தே ஆகணும், ஃபர்ஸ்டா வர ஷோ நாங்கள் பார்த்தே ஆகணும் என்று நெரிசலில் சிக்கி கட் அவுட் போட்டு மாலை போட்டு தேங்காய் உடைச்சு கற்பூரம் கொளுத்தி இப்படியான நிகழ்வுகளை தவிர்த்தல் ஆரோக்கியமானது என்று பலர் சொல்லியதற்கு இணங்க இந்த கருத்தை நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.